கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 10:3. மேத்யூ 10:3. பிலிப்பு, பார்த்தமலேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு. இதில் ஒரு 6 பேர் இருக்கு. அடுத்த 2வது 4 பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிலிப்பு, பார்த்தமலேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு. இந்த 4 பேர் அடுத்த ஒரு வட்டம் என்று சொல்லக்கூடியதா. முதல் வட்டத்தில் யாரு? பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான். இப்போ 2வது வட்டம் யாரு? பிலிப்பு, பார்த்தமலேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு. இப்போ ஆயக்காரனாகிய மத்தேயுனா அவர் யாரு? வரி வசூலிக்கிறவர். யாருக்கு ஆகாது? யூதர்களுக்கு ஆகவே ஆகாது, அப்படிப்பட்டவர். தோமா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். பிலிப்பு, பார்த்தமலேயு, இந்த 4 பேரும் 2வது உள்ளவங்க. இப்போ அடுத்து சொல்லும்போது அல்பேயின் குமாரன் யாக்கோபு, அப்புறம் ததேயு என்னும் மறுநாமம் உள்ள லெபேயு. இந்த யாக்கோபு அப்படின்னு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சின்ன யாக்கோபு. ஏன்னா மேலே ஒரு யாக்கோபு பார்க்குறோம். அவர் யார்? செபதேயின் குமாரன். இது யார்? அல்பேயின் குமாரன். நம்ம வேத வசனத்தில் 4 யாக்கோபு பார்க்குறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். முதலாவது நம்ம பார்த்தது யார்? அப்போஸ்தலனாகிய யாக்கோபு. அவர் செபதேயின் குமாரனாகிய யாக்கோபு. 2வது யார்? இந்த அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு. இவர் யார்? சின்ன யாக்கோபு அப்படின்னு சொல்லக்கூடியதா. 3வது யார்? யூதாவினுடைய தகப்பனாகிய யாக்கோபு. யார்? யூதாஸ் காரியத்தில் இன்னொரு யூதா இருக்காரு. அந்த யூதாவினுடைய தகப்பன் பெயரும் அவர் பேர் என்ன? அவர் பேர் யாக்கோபு. 4வதா இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவர் யார்? இயேசு கிறிஸ்துவனுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் யாக்கோபு. இப்படி 4 யாக்கோபு இருக்கிறாங்க. அதனால் நம்ம இதை சரியான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த யாக்கோபு யார்? அல்பேயின் குமாரனாய் யாக்கோபு. அதனால் நாங்கள் இதை குறித்து சொல்லும்போது சின்ன யாக்கோபு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் அது ஈஸியாக மறக்க முடியாது. அதுக்காக உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த யாக்கோபு. அப்புறம் இன்னொருத்தர் யார்? ததேயு என்ன நாமமுள்ள லெபேயு. இந்த 2 இன்டர்சேஞ்சபிளாக அவங்க ஒரு பேர் மாறி சொல்லக்கூடியதாக இவங்க 2 பேர் இருக்கிறது. இதில் என்ன ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இதில் மீன் பிடிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறத பார்க்குறோம். மேலே உள்ள 4 பேர், அதுக்கப்புறம் மீதி இதில் உள்ள ஒரு 3 பேர் மீன் பிடிக்கிறவங்களாக இருக்கிறத பார்க்குறோம். இதில் இன்னொருத்தர் யாருன்னா, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் யாருன்னா, ஆயக்காரனாகிய மத்தேயு. அதாவது யூதர்களை வஞ்சித்து யூதர்கள்ட்டிருந்து வரி வசூலித்து ரோமர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் பார்க்கறது தான் ஆயக்காரனுடைய தொழில். ஒரு பகுதியை குத்தகைக்கு எடுத்து அங்கு வரக்கூடிய வருமானத்தை வாங்கி அந்த வருமானத்தை கொண்டு போய் யூதர்களுடைய காசை பிடுங்கி அதை கொண்டு போய் யாருக்கு? ரோமர்களுக்கு கொடுக்கக்கூடியது. அதாவது அந்த நாட்களில் அவங்கள எப்படி சொல்லுவாங்க? காட்டி கொடுக்குறோம் இல்லை, எட்டப்பன் என்று சொல்லக்கூடிய அப்படி இருந்த மக்களை எடுத்து என்ன பண்ணுறாரு? அதில் ஒருத்தரை எடுத்து ஆண்டவர் என்னவா உபயோகப்படுத்துகிறாரு? இந்த மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆளை தேர்ந்தெடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது கர்த்தர் யாரை தெரிந்தெடுக்கிறார்னா, எல்லா விதமான மக்களையும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். காரணம், யாரெல்லாம் ஆண்டவர் எனக்கு தேவை என்று சொல்லி நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களோ, அதாவது இப்போ நம்ம ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு 12 பேரை எடுத்து நீங்கள் அவங்கள பின்னாடி இந்த உலகத்தை முழுவதற்கும் சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவங்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த நாட்களில் யார் எங்கே பெரிய MBA படிச்சிருக்கிறா, எந்த பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கான், அவனுக்கு என்ன திறமைகள் இருக்குது, யாரால் நல்லா பேச முடியுது, யாரால் நிறைய காரியங்களை சரியாக செய்ய முடியுது, அவங்களால எவ்வளோ குயிக்காக இது பண்ண முடியுது, அவங்க எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, அவங்க எப்படி நல்லா ட்ரெஸ் போட்டு மற்றவங்கள இது பண்ண முடியும், இதைத்தான் பார்ப்பீங்க. ஆனால் கர்த்தர் பாருங்கள், சாதாரண மீன் பிடிக்கக்கூடிய மக்கள், ஒரு கல்லறிவும் கற்ற அறிவு இல்லாத ஒரு சாதாரண பாமர மக்கள், அதுலேயும் மக்களால் வெறுக்கப்படுகிற ஒரு ஆயக்காரன், மக்களால் வெறுக்கப்படுகிறது. அதாவது மற்றவர்கள் தொடவே மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆளை எடுத்து அவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மக்களை இந்த செய்தி இந்த சுவிசேஷ நூலை எழுதுகிற மத்தேயு யார்? அவர் ஒரு ஆயக்காரன். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே தன்னுடைய தொழில் பார்க்கக்கூடிய மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு கர்த்தரை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ ஆண்டவர் எல்லாரையும் தெரிந்தெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை லாயராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒருவேளை போலீஸ்மேனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இல்லை நர்ஸாக இருக்கலாம், இல்லை யாருமே வேண்டான்னு சொல்லக்கூடிய மக்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களையும் தெரிந்து கொண்டு உங்கள் மூலமாக நீங்கள் இருக்கிற இடத்துல மக்களுக்கு தேவனை அறிந்து கொள்வதற்கு உங்களை தெரிந்தெடுக்கிறார் என்பதை புரிந்து அதற்கேற்றாற்போல் வாழ உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தாங்கள் அழைக்கப்பட்ட இடத்துல உள்ள மக்களுக்கு, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து அதற்கு ஒப்பு கொடுத்து இருக்கிற இடங்களில் சுவிசேஷத்தை ஆண்டவரே பரப்புகிறவர்களாக இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.